வணக்கம் சார். என் பேர் முரளி. சிதம்பரத்துலேருந்து வரோம். ஃபாதரு, அவர் பேர் ராஜலிங்கம். சரி, அந்த டாக்டர் கன்சல்ட் பண்ணாங்க. புனர்ஜனில் ட்ரை பண்ணி பாருங்க அப்படின்னு. அது ஃபர்ஸ்ட் டைம் புனர்ஜனுக்கு வந்திருக்கோம். டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணணும். அவங்க ஒரு மாதம் எடுத்து பாருங்கள், எப்படி பெட்டராக இருக்குன்னு பார்த்துட்டு கண்டினியூ பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்க. அந்த டேப்லெட் வாங்கிட்டு போயிட்டு ஆரம்பத்தில் டங்கில் அந்த புண்ணு மாதிரி இருந்தது. ஆமாம், அந்த புண்ணை சரி பண்ணுறதுக்காக போய் பார்த்தோம். என்னான்னு பார்த்து சதா டெஸ்ட் எடுத்து பார்த்தா கேன்சர் கட்டின்னு சொன்னாங்க. அதை ட்ரீட்மெண்ட் பண்ணிகிட்டு இருக்கோம். சிம்டம்ஸ்னால் சாப்பிடும்போது உரைக்கும். எந்த ஒரு காரமான பொருள் சாப்பிட முடியாது. எரியுது சாப்பிட முடியல, காரமாக இருக்குன்னு சொல்லுவார். என்ன காரமாக இருக்குன்னு அந்த புண்ணை டெஸ்ட் பண்ணி பார்த்தா இதுமாதிரி கேன்சர் கட்டின்னு சொன்னாங்க. இவர் அதுக்கு முன்னாடி ட்ரிங்க்ஸு சாப்பிடுவாங்க. அந்த ஹான்சேப்பி ஒரு தடவை ட்ரிங்க்ஸ் சாப்பிடும்போது யூஸ் பண்ணுவாங்க. அந்த இதில் புண்ணு ஓவர் ஆகிடுச்சு. அந்த புண்ணு கூடயே ஒரு காரம் அதிகமாக சாப்பிட இன்னும் கொஞ்சம் இதாகிடும். அப்புறமா காரம் அதிகமாக இருக்குது, சாப்பிட முடியலன்னு பார்த்தா செக் பண்ணும்போது தான் தெரியுது அது கேன்சர் கட்டி. ஃபுட் ஹேபிட்ஸ் கரெக்டாக இருக்குது. இப்போ அந்த இதெல்லாம் யூஸ் பண்ணுறதில்ல. பேட் ஹேபிட் எதுவுமே கிடையாது. இப்போ அதெல்லாம் ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஃபுட்டு இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ரூவ் ஆகி வந்துகிட்டு இருக்குது. இப்போ கண்டிஷன் பார்த்துட்டு 1 மந்த் எடுங்க. இது எந்த அளவுக்கு இம்ப்ரூவ் ஆகுதுன்னு பார்த்துக்கிட்டு நம்ம நெக்ஸ்ட்டு கண்டினியூ பண்ணலாம். ஃபுட் ஹேபிட் முக்கியமான ஃபுட்டு பழ வகைகள் எடுத்துக்கோங்க. அந்த கருப்பு கவுனி அரிசி அந்த சார்ட்லாம் கொடுப்பாங்க, அதை அப்படியே ஃபாலோ பண்ணுங்க. பழங்கள், காய்கறிகள் இது மாதிரி எடுத்துக்கோங்க. இந்த முட்டை, வெள்ளைக்கருவு, வெஜிடேரியனில் மட்டும் எடுத்துக்க. நான்வெஜ் யூஸ் பண்ண வேணாம், சுகரு ஆட் பண்ண வேணாம், அதெல்லாம் எடுக்காதீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பண்ணலைன்னா அவர் ஏஜ்டாக இருக்கார், அந்த ஹீமோதெரப்பிலாம் பண்ணுனா அவருக்கு உடல் ஒத்துழைக்காது. அந்த பெயின் இருக்கும், வலிக்கும். ஒரு இங்கிலீஷ் மெடிசன் பண்ணால் அந்த ஆப்ரேஷன் புண்ணு இதெல்லாம் சுத்தம் பண்ணாக்க புண்ணு வலிக்கும், அவரால் தாங்க முடியாது அப்படின்றதால சரி நம்ம இது மாதிரி ஆயுர்வேதிக்கில் எடுத்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாக்க வந்துருக்கு.